மைக்கேல் ஜாக்சன்லேருந்து பில் கேட்ஸு, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ஏன் நம்ம பாரத பிரதமர் மோடி வரைக்கும் பேர் அடிபட்டுட்டு இருக்குல்ல. அத பத்தி தான் நம்ம பேசுவோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவன் பிரபலங்களுக்கெல்லாம் ஃபைனான்சியர் குடுக்குற ஃபைனான்சியர் அவன். ஆனா, அவன் அது மட்டும் கிடையாது. அவன் சிறுமிகள கடத்தி பாலியல் துன்புறுத்தலு, அவங்கள அதுக்கு சப்ளை பண்றது, அந்த மாரி பெரிய பெரிய வேலைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பல தடவ இதனால அரெஸ்ட் ஆயிட்டு உள்ள போயிருக்கான். பெரிய பெரிய வக்கீல்ல வச்சு, அமெரிக்காவிலேயே டாப்பஸ்ட் வக்கீல வச்சு வெளில வந்துடுறான். அவனுக்கு செல்வாக்கும், பணமும் கூடுறது கூடவே அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஐலேண்ட தனியா வாங்கி, அதுக்கு எப்ஸ்டீன் ஐலேண்ட்ன்னு பேர வச்சு, அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வருஷத்துக்கு ஒரு தடவ உலகத்தில உள்ள எல்லா பிரபலங்களையும் கூப்ட்டு விருந்து வைக்கிறான். அந்த விருந்துல என்னன்னா, சிறுமிகள அரைகுறையா ஆட வைக்கிறது, பாலியல் துன்புறுத்தல் செய்றது, சில சிறுமிகள கொன்னு அந்த மாமிசத்த எப்படி அந்த மாமிசத்த சாப்பிடுறது, இந்த மாரி பல வகையான வேலைகள செஞ்சிருக்கான். அத பார்த்தவங்களும், அத தெரிஞ்சவங்களும் கம்ப்ளைண்ட் குடுத்து அவன ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில இவனுக்கு ஆபத்து உயிருக்கு அதிகமாயிடுச்சு. அதனால பயந்து போய் அவன் என்ன பண்ணிட்டான், 2019ல தானே முன் வந்து சரண்டர் ஆயிடுறான். சரண்டர் ஆன கொஞ்ச நாள்லயே மர்மமான முறையில செத்து போயிடுறான். இத வந்துட்டு தற்கொலைன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இதனால வெகுண்டெழுந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புரொட்டஸ்ட் பண்ணி அவனோட ஆதாரத்த வெளிய விடுங்க. அவனோட தப்பு அந்த இது இருக்குல்ல, ஃபைல் எல்லாம் வெளிய விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே 1% மட்டும் அந்த சர்க்கார் வெளியிட்டிருக்கு. அதுல 12,000 ஃபைல்ஸு, 3,000,000 பேஜ் என்ன 2,000 வீடியோஸு, 1,80,000 இமேஜ் இருக்கு. இதுதான் அதுல. சரி அங்க தான் அப்படி இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வருவோம். உலக நடப்பு அப்படி. நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுல இந்த 2026 தொடங்கி ஜனவரி 15 வரைக்குமே கிட்டத்தட்ட 807 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அந்த 807 பேர்ல 509 பேரு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க. பாக்கி உள்ளவங்க 18 வயசுக்கு கீழ உள்ளவங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 57 பெண்கள் காணாம போயிருக்காங்க. இத கம்ப்ளைண்ட் குடுக்க போனதுக்கு கம்ப்ளைண்ட் வாங்கிட்ட காவலர்கள் சொல்லியிருக்காங்க. மெத்தனமா பதில் சொல்லியிருக்காங்க. இது ஏதோ கேங்ஸ்டர் இந்த மாரி ஏதா தான் கடத்தியிருப்பாங்க. கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 57 பேர் காணாம போறது அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கு. பெண்களின் பாதுகாப்ப பார்த்தீங்களா? அதுவும் தலைநகர் டெல்லியிலே தான நடக்குது. நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நெனச்சு சாதாரணமா இருந்துறாதீங்க. சரி நம்ம தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழ்நாடு நெல்லை இருக்குல்ல, நெல்லையில பேட்டைங்கிற ஊர்ல சிவமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு 2வது ஆண்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கு. அதுக்கு வர பிப்ரவரி 6ஆம் தேதி கல்யாணம் ஆக வேண்டியது. 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போச்சு. எப்படி இறந்து போச்சுன்னு பார்த்தா, கழுத்தெல்லாம் போட்டு இறுக்கி ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. அவங்க மாமா, அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த பையன் வந்து வேற்று ஜாதிய சேர்ந்தவன். அதனால ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு போராடுற இந்த நேரத்தில, கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, ஏற்கனவே இருக்கிற சட்டம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால இந்த சட்டமே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. காவல்துறை அறிவிப்பு வருது பாருங்க. இது வந்து தற்கொலை அப்படின்னு. சாமானியனுக்கு எப்படிங்க வந்துட்டு காவல்துறை மேல வந்துட்டு நம்பிக்கை வரும்? இந்த மாரிலாம் சொன்னா. சாமானியனுக்கு கஷ்டப்பட்டு நியாயம் கிடைக்கும், முதல்ல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி போற இடமே காவல்துறை தான். அதுவே இப்படி சொன்னுச்சுன்னா, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சரி நம்ம தமிழ்நாடு தான் ஜாதிக்கு பெயர் போனதுன்னு பார்த்தா, குஜராத்ல ஒரு கல்யாண மாப்பிள ஊர்வலமா வந்திருக்காரு குதிரை மேல. அவர வெட்டுறதுக்கு வாள எடுத்துட்டு ஓடி போயிட்டு பெரிய ஒரு 12வது படிக்கிற ஒரு பையன். "ஏன்டா அப்படி வெட்ட போற?" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தடுத்து நிறுத்தி கேட்டா, "அவன் தலித்து. அவன் எப்படி குதிரையில வரலாம்?" அப்படின்னு கேட்கிறான். ஏன்டா அறிவு கெட்ட முண்டங்களா! காலம் எங்கடா போயிருக்கு? நிலாவுல ஆராய்ச்சி பண்ணி மார்ஸ்ல குடியேறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த ஜாதிய புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கடா, பைத்தியக்காரனுங்களா! என்னத்த சொல்றது? சிந்திச்சு செயல்படுங்க.